போக்குவரத்து துறையின் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவை இன்று தொடக்கம். தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் விழாவில் தொடங்கி வைக்கிறார் முதல்வர் விஜய். ஜெர்மன் வங்கி உதவியுடன் 500 மின்சார பேருந்துகள் வாங்குவதற்கு திமுக ஆட்சியில் போடப்பட்ட டெண்டர் ரத்து. நிதி பற்றாக்குறையால் மார்ச் மாதம் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது திட்டம் கைவிடல். தமிழ்நாட்டில் காவல் அதிகாரிகள் 15 பேர் பணியிட மாற்றம். திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பியாக உதயகுமார் நியமனம். தமிழ்நாட்டில் 6 தொகுதிகளில் இடைத்தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரம். வாக்கு இயந்திரங்களை பரிசோதனை செய்யும் அதிகாரிகள். தாம்பரம் வேளச்சேரி சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் பெயர் சூட்டப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவிப்பு. பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது வீர மரணமடைந்த முகுந்தின் தியாகத்தை போற்றும் வகையில் கௌரவிப்பு. டிஎன்பிஎஸ்சியின் மூலம் தேர்வான 383 உதவி பொறியாளர்கள், 18 உதவி கணக்கு அலுவலர்கள், 401 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதல்வர் விஜய். உதவி பொறியாளராக தேர்வு செய்யப்பட்ட நிறைமாத கர்ப்பிணிக்கு பணி நியமன ஆணை விழா மேடையிலிருந்து கீழே இறங்கிச் சென்று வழங்கிய முதல்வர் விஜய். டிஎன்பிஎஸ்சியின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு பணி நியமன ஆணை வீட்டு வசதித்துறை அமைச்சர் ராஜ்குமார் வழங்கினார். மின்சார வாரியத்தின் நிதி செலவினங்கள் குறித்த வெள்ளை அறிக்கை இன்று வெளியீடு. காலை 10:30 மணிக்கு வெள்ளை அறிக்கையை வெளியிடுகிறார் அமைச்சர் நிர்மல்குமார். இயக்குனர் கௌதமன் திருமண விழாவில் பங்கேற்ற அரசியல் கட்சி தலைவர்கள். அருகருகே அமர்ந்திருந்து மு.க. ஸ்டாலின், வைகோ, சீமான் கலந்துரையாடல். திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறதா மதிமுக? திருமண விழாவில் சூசகமாக பேசிய வைகோ. அதே வேளையில் கழக கண்மணிகளின் உள்ளங்களில் ஊமை காயம் இருக்கிறது. ஊருக்கு ஒரு கட்சி இருக்கிறது. அதற்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதா? அதற்கு உரிய விதத்திலே கௌரவம் வழங்கப்பட்டதா? அதற்கு உரிய விதத்திலே இடங்கள் வழங்கப்பட்டனவா? அதற்கு உரிய விதத்திலே தனி சின்னத்திலே போட்டியிடுவதற்கு அனுமதி கிடைத்ததா? இந்த கேள்விகள் எல்லாம் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்ற அரசியல் அரங்கத்திலே தங்கமோதிரம் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தவேக அரசுக்கு திருமாவளவன் வலியுறுத்தல். அரசு மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவமனை போன்று பிரசவ வார்டுகளை அமைப்பதே பலன் தரும் என்றும் கருத்து. ஜென்சி கூட்டத்தில் பேசியவரை தவேகவினர் தாக்கியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக இளைஞர்களை அச்சுறுத்தலாம் என்று நினைத்தால் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்று எச்சரிக்கை. திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக நடவடிக்கை. எத்தனை வழக்குகள் போட்டாலும் உண்மையை உரக்க பேசுவோம். எழுத்துரிமை, பேச்சுரிமையை வழக்குகள் போட்டு தடுக்க முடியாது என்றும் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அறிக்கை. ஆராசா மனப்பிறழ்வு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று அமைச்சர் வன்னியரசு கடும் விமர்சனம்.
விசிகாவினரை குறிவைத்து தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எச்சரிக்கை. அண்ணன் ஆராசா அவர்கள் சமீப காலமாக மனப்பிறழ்வு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்கின்ற ஒரு வரையறை இல்லாமல் பேசுகிறார். திமுக வெளியில் வேறு உள்ளே வேறு என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சனம். சிபிஎம் மாநில செயலர் சண்முகம் குறித்து முரசொலி விமர்சித்து வரும் நிலையில் அக்கட்சி பதிவு. எதிர்கருத்துக்கள் இருந்தாலும் பண்பற்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. முதல்வர் விஜயின் குட்டிக்கதை, உதயநிதியின் பதில் விமர்சனம் ஆகியவை ஏற்புடையதல்ல என்று சிபிஐ மாநில செயலர் வீரபாண்டியன் கருத்து. எவ்வளவுதான் நேர் எதிர் கருத்து இருந்தாலும் பண்பு தவறிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. முதல்வர் அந்த தந்தையை தேடுகிறேன் என்று சொன்னது ஏற்புடையதல்ல. அதற்கு இன்னொரு மறுமொழியில் எதிர்க்கட்சி தலைவர் சொல்வதும், பிள்ளைகளை துணைவேரை அழைத்து எங்கே தேடுகிறோம் என்று சொல்வதும் ஏற்புடையதல்ல. முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவரும் கண்ணியமாக பேச வேண்டும் என்று பே. சண்முகம் வலியுறுத்தல். ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் என்பதை இருதரப்பினரும் உணர வேண்டும் என்றும் அறிக்கை. சட்டமன்றத்தில் மு.க. ஸ்டாலினை ஏளனம் செய்யும் வகையில் முதல்வர் பேசியது மாண்பு அல்ல என்று திருமாவளவன் விமர்சனம். கட்சி மேடைகளில் கூட தவிர்க்க வேண்டிய ஒன்றை சட்டமன்றத்தில் பேசுவதா என்றும் சாடல். சென்னையில் தவிக பொதுச் செயலாளர் ஆனந்துடன் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் திடீர் சந்திப்பு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் திங்களன்று தவிகவில் இணைய உள்ளதாக தகவல். முதல்வர் விஜயுடன் ஐஜேகே கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் சந்திப்பு. தமிழ்நாட்டின் உயர்கல்வி, இளைஞர்களின் திறன் மேம்பாடு குறித்து ஆலோசித்ததாக பதிவு. பாமக தலைவர் அன்புமணியை ஆறத் தழுவி கண்ணீரோடு வரவேற்ற ராமதாஸ். தைலாபுரம் தோட்டத்தில் நெகிழ்ச்சி தருணம். தாய் தந்தையை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக அன்புமணி பேட்டி. ராமதாசுடனான கருத்து வேறுபாடு முடிவுக்கு வந்ததா என்ற கேள்விக்கு இனி நல்லது நடக்கும் என்றும் பதில். இனி நல்லது நடக்கும், இனி நல்லது நடக்கும். ராமதாசும் அன்புமணியும் சந்தித்துக் கொண்டது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக ஜி.கே. மணி கருத்து. காலம் தாழ்த்திய சந்திப்பு என்றாலும் வரவேற்பதாகவும் புதிய தலைமுறைக்கு பேட்டி. இந்த சந்திப்பு ஒரு நல்ல சந்திப்பாக நான் மனதார வரவேற்கிறேன். மருத்துவரையா அவர்கள் குடும்ப பாசம் என்ற ஒரு நிலையில சந்திப்பது மகிழ்ச்சி. குடும்பத்தினுடைய உறவு மேலும் வலுப்படும். இந்த சந்திப்பை நான் முழு மனதோடு வரவேற்கிறேன், மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். மதுரை மேலூரில் சிறுமிகளிடம் அமைச்சர் விஸ்வநாதன் தவறாக நடந்து கொண்டதாக திமுக புகார். டிஜிபி மற்றும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஐஜியிடம் மனு அளித்த திமுக வழக்கறிஞர். மதுரை மேலூரில் மாரத்தான் ஓடிய சிறுமிகளுக்கு முதலுதவிதான் செய்ததாக அமைச்சர் விஸ்வநாதன் விளக்கம். அமைச்சரவையில் உள்ள தலித் சமுதாய பிரதிநிதியான தன்னை குறிவைத்து இழிவுபடுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம். மேயர் பிரியாவின் இருக்கை முன்பு கூடி கடும் முழக்கம் எழுப்பி போராட்டம்.
சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் பேச்சுக்கு திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு. அதிமுக கவுன்சிலர் மீது திமுக கவுன்சிலர் பேப்பரை வீசிய நிலையில் வாக்குவாதம். தாவேக ஆட்சியில் தொடர் மின்வெட்டால் மக்கள் அவதியடைந்து வருவதாக மேயர் பிரியா குற்றச்சாட்டு. ரீல்ஸ் பார்த்து ரியல் ஆட்சியை இழந்துவிட்டோம் என்று மக்கள் எண்ணுவதாகவும் மாநகராட்சி கூட்டத்தில் பேச்சு. வாக்களித்த மக்கள் இவர்கள் ஏன் வாக்களிக்க தவறிவிட்டோம் என்று எண்ணி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர் மின்வெட்டு பிரச்சனைகள் மக்கள் அவதிப்படுகிறார்கள். ரீல்ஸ் பார்த்து ரியல் ஆட்சியை இழந்துவிட்டோம் என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மழையால் நெல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருவதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வேதனை. விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்கும் வகையில் வசதிகளை செய்து தர வேண்டும் என்று அரசுக்கு அறிவுறுத்தல். நெல் கொள்முதல் தொடர்பாக அமைச்சர்கள் வெங்கட்ராமன், காந்திராஜ், வினோத் ஆகியோர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம். நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைத்தல், அரவைக்கு அனுப்புதல் தொடர்பாக ஆலோசனை. நடிகர் கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் படத்தின் பெயர் தர்மன். படத்தை டிராகன் பட இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்க உள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நம்மை பிடித்தவர்களுக்கு நாம் என்ன செய்தாலும் பிடிக்கும் என நினைப்பது முட்டாள்தனம். நான் பேசினாலே பிரச்சனை என்றும் தர்மன் பட விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. ஏன்னா நான் பேசினாலே ப்ராப்ளம். ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். முதல்வர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பது தொடர்பான கேள்வி. தான் பேசிவிட்டதாக நடிகர் ரஜினிகாந்த் பதில். இல்ல பேசியாச்சு. இல்ல பேசியாச்சு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மகாராஷ்டிராவில் தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவமழை. 24 மணி நேரத்தில் 30 சென்டிமீட்டர் மழை பொழிந்ததால் தண்ணீரில் தத்தளிக்கும் மும்பை. மும்பையில் தொடர் கனமழையால் புறநகர் ரயில் சேவைகள் பாதிப்பு. சாலைகளில் தேங்கிய தண்ணீரால் பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல். கனமழை, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவால் அருணாச்சல பிரதேசத்தில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கியவர்களில் 5 பேர் மாயம். தலைநகர் டெல்லியில் 2வது நாளாக தொடரும் மாலை நேர மழை. காலையில் வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் திடீர் மழையால் குளுகுளு காலநிலை.
மருத்துவ மேற்படிப்பில் அரசு பயிற்சி மருத்துவர்களுக்கு அகில இந்திய ஒதுக்கீட்டில் 2வது கலந்தாய்வு நடத்தாமல் ரத்து செய்த விவகாரம். மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். மத்திய அரசின் பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம். நீட் மறுதேர்வு வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டி மத்திய அமைச்சர்களிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தல். பாஸ்போர்ட்டை குடியுரிமைக்கான ஆவணமாக கருத முடியாது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டம். சர்வதேச பயணத்தை எளிதாக்குவதற்கான அரசால் வழங்கப்படும் ஒரு பயண ஆவணம் என்றும் கருத்து. பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய கோரி விவசாயி நடத்திய வினோத போராட்டம். மகாராஷ்டிராவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த சம்பவத்தால் சலசலப்பு. மேற்கு வங்கத்தில் பள்ளி மாணவர்களுக்கான மதிய உணவு திட்டத்தில் இருந்து முட்டை நீக்கம். ஆளும் பாஜக அரசின் நடவடிக்கைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கடும் கண்டனம். கர்நாடகாவில் சிறுவர்கள் கட்டி வைக்கப்பட்டு காலணியால் தாக்கப்பட்ட சம்பவம். கிரிக்கெட் விளையாடும் பந்து பட்டதில் பெண் அளித்த புகாரில் உறவினர்கள் வெறிச்செயல். மறைந்த ஈரான் உயர் தலைவர் அயதுல்லா காமேனியின் இறுதிச் சடங்குகளை ஜூலை 5 முதல் 9ஆம் தேதி வரை நடத்த திட்டம். பிரதமர் மோடிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதாக தூதரக வட்டாரங்கள் தகவல். பிரதமர் மோடி ட்ரம்ப் இடையே நல்ல புரிதல் இருப்பதாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கீரில் புகழாரம். இரு நாடுகள் இடையேயான நட்புறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லவே இருவரும் விரும்புவதாக பேச்சு. ஹோர்மோஸ் நீரிணையை கடக்கும் கப்பல்களிடமிருந்து சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது. அமெரிக்காவிடம் ஈரான் உறுதியளித்திருப்பதாக ட்ரம்ப் தகவல். வளைகுடா பகுதிகளில் எண்ணெய் டேங்கர் கப்பல்களின் கட்டண விகிதங்கள் இரட்டிப்பாக உயர்வு. ஹோர்மோஸ் நீரிணை திறப்பு மற்றும் போதிய எண்ணெய் கப்பல்கள் இல்லாததால் கட்டணம் உயர்த்தப்படுவதாக தகவல். பிராந்திய பாதுகாப்பை மத்திய கிழக்காசிய நாடுகள் மட்டுமே முடிவு செய்ய வேண்டும். அமெரிக்காவின் தலையீட்டுக்கு எதிராக ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் பேச்சு. அமெரிக்கா நிர்பந்தித்தாலும் தெற்கு லெபனானில் இருந்து படைகளை திரும்பப் பெறப் போவதில்லை. இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் திட்டவட்டம். யூதர்கள் அனைவரும் இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாகு மீது அதிருப்தியில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. கடந்த ஆண்டு செப்டம்பரில் நேத்தன்யாகுவுடனான தொலைபேசி உரையாடலின் போது ட்ரம்ப் நேரடியாகவே கூறியதாக தகவல். வெனிசுலா தலைநகர் கராக்கஸ் அருகே 7.1 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். பல கட்டிடங்கள் இடிந்து சேதமடைந்த நிலையில் சிலர் காயமடைந்திருப்பதாக தகவல். ஐரோப்பிய நாடுகளை வறுத்தெடுக்கும் வரலாறு காணாத வெயில். வெப்பத்தின் கொடுமையிலிருந்து தப்பிக்க நீர்நிலைகளில் மக்கள் தஞ்சம். அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய வகையில் பாதுகாப்பான லித்தியம் பேட்டரியை உருவாக்கியது சீனா. சிங்ஹுவா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் அசத்தல். மா இன்டி பங்காரம் பட வெற்றி விழாவில் தான் கர்ப்பமாக இருப்பதை உறுதிப்படுத்திய நடிகை சமந்தா. தற்போதைய பணிகளை முடித்த பிறகு மகப்பேறு விடுப்புக்காக சிறிய இடைவேளை எடுக்கப் போவதாகவும் அறிவிப்பு.
కానీ నిజంగా ఇది యాక్చువల్లీ I know I have to take maternity leave now, but I'm very very happy to go. Thank you.